வடக்கு யுக்ரைனில் உள்ள மரின்கா நகரத்தை ரஷ்ய படைகள் தங்கள் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி ஷோய்கு ரஷ்ய அதிபர் புட்டினிடம் தெரிவித்தார். கடந்த மே மாதம் பக்முத்தை கைப்பற்றியதிலிருந்து மரின்காவையும் கைப்பற்றியுள்ளது முக்கிய வெற்றிகளில் ஒன்றாகும். அருகில் உள்ள நகரமான அவ்திவ்கா மீதும் ரஷ்யா தரை மற்றும் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய ஐரோப்பிய நாடான செர்பியாவில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் தங்கள் போராட்டங்களை தொடர்ந்து வருகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் நடைபெற்ற தேர்தல்களை ரத்து செய்து மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான மரினிகா டெபெக் உண்ணாவிரத போராட்டத்தில் உடல்நிலை மோசமான நிலையில் அவர் மேடையில் தடுமாறி ஏறி உரையாற்றி மிகவும் சிரமப்பட்டு கீழ் இறங்கினார். ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட்டில் வீதிகளில் கால்நடைகளை கைவிடுவதற்கு எதிராக அவற்றை பாதுகாப்பதை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நூற்றுக்கணக்கானோர் தங்கள் செல்லப்பிராணி நாய்களுடன் பேரணி நடத்தினர். விலங்குகள் மீதான தாக்குதல்கள், அவற்றை தனித்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் நாய்கள், பூனைகளை தத்தெடுக்க ஊக்குவிக்கப்பட்டது. விதவிதமான ஆடைகளை அணிந்தபடி நாய்களும் பேரணியில் கலந்து கொண்டது அனைவரையும் கவர்ந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.